தொண்டை கிழிஞ்சிரும். ஓகே டேக். ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்வல் ஸ்டுடியோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 செகண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நம்ம ஃபேஸ் 6ஓட ஃபர்ஸ்ட் மூவி தான் இந்த படம். நிறையா மார்வல் ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மேலே பயத்தோடு இருந்தாங்க. ஏன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் சொதப்பிடுவாங்களோன்ட்டு. இந்த படத்துக்கு அடுத்ததான் என்ன படம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 4 அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான். அந்த 2 படத்துக்கும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும்னா இந்த படத்தால் மட்டும் தான் முடியும். அந்த 2 படத்துக்கும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியில் ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா படம் சூப்பராகவே இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா எர்த் 616 நடக்கல, எர்த் 828 நடக்குது. செப்பரேட்டாக ஒரு யூனிவர்ஸ்ல நடக்குது இந்த கதை. அந்த யூனிவர்ஸ்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மட்டும் தான் சூப்பர் ஹீரோஸ். நம்ம எல்லாத்துக்குமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஆரிஜின் ஸ்டோரி தெரியும். அதனால இவங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிட்டாங்க. இவங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோரா மாறி 4 வருஷம் கழிச்சு நடக்கிற கதை தான் இந்த படம். படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா கேலாக்டர்ஸ் வந்து இந்த உலகத்தை அழிக்க போறாரு. அதனால எப்படி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இந்த உலகத்தை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் ஆரம்பிச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஸ்லோவா தான் போகும். எப்ப சில்வர் சர்ஃபர் இந்த பூமிக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்களோ அப்பல இருந்து படம் டேக் ஆஃப் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ஸ்பேஸ் சீன்லாம் நல்லா காட்டியிருப்பாங்க. நல்ல ஒரு விஷுவல்ஸை கிரியேட் பண்ற சீனா இருக்கும். தியேட்டருக்கு போய் இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்தான விஷுவல் ட்ரீட்டை என்ஜாய் பண்ணலாம். ப்ரோ, மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஃபேன்ஸ் மட்டும் தான் இந்த படம் பார்க்க முடியுமா? நான் இப்போதான் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸே பார்க்குறேன். இந்த படம் பார்க்கணும்னா ஒரு 10-15 படம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை காய்ஸ். நீங்கள் எந்த மார்வல் படமும் பார்த்துருக்கே தேவையில்லை இந்த படம் பார்க்கறதுக்கு. எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. எல்லா ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் புரியும். நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக் தான். இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதுவும் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ன்ட்டு டைட்டிலோட பிஜிஎம் வரும் பாருங்க, அதெல்லாம் செம்மையாகவே இருக்கும். உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. இந்த படத்தில் ஸ்பேஸில் நடக்கிற சேசிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அண்டு பூமியில் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ஸ்பேஸில் நடக்கிற சேசிங் சீக்வன்ஸ்லாம் ஒரு விஷுவல் ட்ரீட்டு தான். படம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸாக செம்ம ஸ்ட்ராங்கான மூவி தான். மார்வல் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தண்டர் போல்ஸ் மூவியும் ஸ்டோரி வைஸாக ஸ்ட்ராங்கான மூவி தான். அதே மாதிரி தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியும். மார்வல் டெலிவிஷன் சீரீஸை மட்டும் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா கம்பேக் ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. இந்த படத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரெடிட் சீனும் ஒரு என் கிரெடிட் சீனும் இருக்கு. அதுல ஸ்போர்ட்ஸ் கிரெடிட் சீனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கிரெடிட் சீன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பாயிலர் அலர்ட். இந்த படம் டோட்டலா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு ஒர்த் வாட்ச் ஃபிலிம் தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6 ரேட்டிங் தரேன். உங்க ரேட்டிங் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் டிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.